கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு பாடத்தின் தலைப்பு யோவான் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களுக்கு பிறகு தேவனுடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படி தேவன் கிருபை அளித்துள்ளார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தில் நம்ம பார்த்தோம். நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய யெகோவா தேவன் தான் கடவுள், இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லும்போது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தான் கடவுள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து தான் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, யோவான் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா யாருடைய வார்த்தை? அநேக பேர், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்டின், அநேக கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய யெகோவா தேவனும் ஒருவர் என்று தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் வேறு, அவருடைய நாமம் யெகோவா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்போ பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வசனம் 3 சென்டென்ஸ், 3 வாக்கியங்கள் அமைந்துள்ளது. அதில் முதல் வாக்கியம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், வார்த்தை அப்படின்னா உதாரணத்திற்கு உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன் என்றால் என்னுடைய வார்த்தையும் நானும் ஒன்று தான். வார்த்தை வேறு, நான் வேறுன்னு தனியாக பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த வசனம் சொல்லுதா? இந்த வார்த்தை அப்படிங்கிறது யார்? இந்த வசனத்திலே தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த தேவன் யார்? பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ பிதாவாகிய யெகோவா தேவன் பழைய ஏற்பாட்டிலே பேசினார் என்று அநேகர் நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனை குறித்து இந்த பூமியிலே வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் அதிகாரம் 5 வசனம் 37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை. பார்த்தீங்களா? அப்போ பிதாவாகிய யெகோவா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது என்று யார் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், பழைய ஏற்பாட்டிலே பேசினது யார்? ஜனங்கள் இடத்துல பேசினது யார்? இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆதாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் சில அதிகாரங்கள், சில வசனங்களுக்கு பிறகு கர்த்தருடைய தூதனானவர் பேசின மாதிரி வரும். அப்போ யார் பேசினா? தேவன் நேரடியாக பேசினாரா?
இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யெகோவா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலே பேசுனது யார் அப்படின்னா, பாருங்கள், நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய யெகோவா தேவன் தான் பேசுகிறார். ஆனால் நேரடியாக அவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. நேரடியாக பிதாவாகிய யெகோவா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ பாருங்கள், பிதாவாகிய யெகோவா தேவனுடைய வார்த்தையை ஜனங்களிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக, ஒரு நபராக, ஒரு பிரதான தூதனாக இருந்தவர் யார் என்று இந்த வேதம் சொல்லுது அப்படின்னா, பாருங்கள், இப்போ வார்த்தை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதிலெல்லாம் இந்த வார்த்தை இருந்தது அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பாருங்கள், முதல் பைபிளாக ஆர்சி பைபிள். இந்த ஆர்சி பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா, பாருங்கள், யோவான் அதிகாரம் 1 முதல் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார், அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். பார்த்தீங்களா, ஆதியிலே வார்த்தை இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ வார்த்தையே ஒரு பர்சன், ஒரு நபர் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இது ராஜரிக மொழிபெயர்ப்பு என்று ஒரு புதிய ஏற்பாடு. இந்த பைபிளில் அந்த வசனம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா, ஆதியிலே திருவாக்கு இருந்தார், அந்த வாக்கு கடவுளோடு இருந்தார், அந்த வாக்கு கடவுளுமாய் இருந்தார், அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். பார்த்தீங்களா, ஆதியிலே திருவாக்கு இருந்தார். அப்போ அந்த வார்த்தை இருந்ததுன்னு நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வார்த்தை இருந்தார். அப்போ அந்த வார்த்தையை ஒரு பர்சன், ஒரு நபர் என்று வேதத்திலே வாசிப்பதை நம்ம கேட்டோம். அது மாத்திரமல்லாமல் யெகோவாவின் சாட்சிகள் என்கின்ற அமைப்பு வெளியிட்ட இந்த புதிய உலக மொழிபெயர்ப்பில் அந்த வசனம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா, ஆரம்பத்தில் வார்த்தை என்பவர் இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை தெய்வீகத்தன்மை உள்ளவராக இருந்தார். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் வார்த்தை என்பவர் இருந்தார். அப்போ வார்த்தையே ஒரு பர்சன், ஒரு நபர் என்று வேதத்திலே வாசிக்க நம்ம கேட்டோம். இப்போ இந்த நபர் யார் அப்படின்னா, பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தை எழுதிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதுகிறார். அதில் இந்த வார்த்தையை குறித்து எப்படி எழுதுகிறாரு அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்போ இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த வசனத்தில் யாரை யோவான் அடையாளப்படுத்தி சொல்கிறாருன்னா, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை என்கின்ற நாமத்தை உடையவர். யாருடைய வார்த்தை? யெகோவா தேவனுடைய வார்த்தை. யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அன்பான சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் இந்த வார்த்தை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் வேர்டு. அதை ஒரிஜினலில் எப்படி இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த வார்த்தை அப்படின்னா இங்கிலீஷில் வேர்டு, அதே ஒரிஜினலில் எப்படி இருக்குன்னா லோகாஸ். பாருங்கள், நம்ம எபிரேய வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காகவே சில கன்கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். இதிலெல்லாம் அந்த லோகாஸை பற்றின அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை காணப்படும். அது இல்லாமல் பாருங்கள், இது நியூ ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ். இதிலெல்லாம் அந்த லோகாஸ் வார்த்தை அப்படின்னா அதுக்கு உண்டான மீனிங், அர்த்தத்தை கொடுத்துருப்பாங்க. அது மாத்திரமல்லாமல் அன்பான சகோதரிகளே, இப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரண பெயர்கள் வேதத்திலே வழங்கப்பட்டுள்ளது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஸ்திரீயின் வித்து, யாத்ராகமம் புஸ்தகத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, லேவியராகமம் புஸ்தகத்தில் பிரதான ஆசாரியர். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரண பெயர்கள் உண்டு, வேதத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நாமம் தான், ஒரு பெயர் தான், ஒரு காரண பெயர் தான் வார்த்தை. யாருடைய வார்த்தை? யெகோவா தேவனுடைய வார்த்தை. அப்போ அன்பான சகோதரிகளே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு முழுவதும் யெகோவா தேவன் தான் பேசுகிறாரு, ஆனால் நேரடியாக அல்ல.
அவர் எப்படி பேசுகிறார் என்றால், அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய வார்த்தையே ஒரு நபர், அந்த நபர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவனாக இருந்தார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. யெகோவா தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பிரதான தூதராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்டார். அதை தான் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு இருக்கு இல்லையா. சில ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாங்கமங்களில் மெசஞ்சர் ஆஃப் யாவே, யெகோவா தேவனுடைய மெசஞ்சர், தூதர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய தூதன் என்று அநேக இடங்களில் வெளிப்பட்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து என்று நமக்கு வேதம் எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் ஆங்கிலத்தில் அநேக ரெஃபரன்ஸ் பைபிள்லாம் காணப்படுகிறது. அதில் ஒரு சில ரெஃபரன்ஸ் பைபிளெல்லாம் ஃபுட்நோட்டில் ஒரு முக்கியமான சத்தியத்தை காணப்படும். என்ன அப்படின்னா, இந்த லோகாஸ் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் என்று ஒரு சில ஆங்கில ரெஃபரன்ஸ் பைபிளில் ஃபுட்நோட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சில பைபிளை நம்ம பார்க்கலாம். முதல் பைபிளாக A New Translation by James Moffat. Easy to read version. KJV, the Full Life Study Bible. The Jerusalem Bible. New Life Version. NCV, the Everyday Bible. NCV, International Children's Bible. Reader Friendly Edition. HCSB, Experiencing the Word New Testament. NCV, the Everyday Study Bible. Holman Christian Standard Bible. RSV, Harper Study Bible. New American Standard Bible, the Ryrie Study Bible. HCSB, Illustrated Study Bible. NKJV, Spirit-Filled Life Bible. அன்பான சகோதரிகளே, இப்போ நம்ம ஆதாரபூர்வமாக சில ஆங்கில ரெஃபரன்ஸ் பைபிளெல்லாம் நம்ம பார்த்தோம். அதிலெல்லாம் இப்போ தமிழில் வார்த்தை, ஆங்கிலத்தில் வேர்டு, அதே ஒரிஜினலில் கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னா லோகாஸ். அப்போ இந்த லோகாஸ் என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் என்று அநேக ஆங்கில ரெஃபரன்ஸ் பைபிளில் ஃபுட்நோட்டில் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை என்பது ஒரு தனி நபர். அவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக உறுதியாக நமக்கு தெரிய வருகிறது.
அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் ஆங்கிலத்தில் அநேக டிரான்ஸ்லேஷன் பைபிள் இருந்தாலும் பாருங்கள், எ நியூ டிரான்ஸ்லேஷன் பை ஜேம்ஸ் மொஃபெக்ட் என்கின்ற பைபிளில், அதாவது ஆங்கிலத்தில் வேர்டுன்னு இருக்கும் இல்லையா, இந்த ஆங்கில பைபிளில் வந்து தி லோகாஸ் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. சரியானபடி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ இந்த லோகாஸ் தேவனுடைய வார்த்தை யார்? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்போ யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஒரு பெயர் வேதத்திலே காணப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் யெகோவாவினுடைய வார்த்தையாக, யெகோவா பிரதான தூதனாக, மெசஞ்சர் ஆஃப் யாவே, பிரதான தூதனாக வெளிப்பட்டவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், பழைய ஏற்பாடு முழுவதும் யெகோவா தேவன் பேசினாரா? யெகோவா தேவன் தான் பேசினார், ஆனால் நேரடியாக அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாது. அப்போ யெகோவா தேவன் எப்படி பேசுகிறார்னா, அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பழைய ஏற்பாடு முழுவதும் பேசுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. வார்த்தை இருந்தார், இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த வார்த்தை, அதாவது வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார், யெகோவா தேவனிடத்தில் இருந்தார். இப்போ பாருங்கள், அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார் அப்படின்னு இருக்குது. தேவனாக இருந்தது அப்படின்னு நம்ம பைபிள் வாசிக்கிறோம், தேவனாக இருந்தார். இப்போ அநேகருக்கு ஒரு பெரிய, அதாவது இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய போதர்கள் எல்லாம் இந்த வசனத்தில் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. எப்படின்னா, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறனால யெகோவா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். எப்படின்னா, வார்த்தை தேவனாக இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இதனால் நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. அப்போ ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தமிழில் ஒரு சில தமிழ் பைபிளெல்லாம் இந்த மூன்றாவது சென்டென்ஸ் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா பாருங்கள், இது கிறிஸ்டின் மீடியா சென்டர் லுத்ரன் மினிஸ்ட்ரி வெளியிட்ட இந்த பைபிளில் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளுமாய் இருந்தது. பாருங்கள், கடவுளாக இருந்தது அப்படின்னு இல்லை, கடவுளுமாய் இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு சிந்தனை காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் 1936 வருடம் வெளியிட்ட இந்த பைபிள்லையும் எப்படி இருக்குது அப்படின்னா, யோவான் அதிகாரம் 1 முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளுமாய் இருந்தது. கடவுளாக இருந்தது அப்படின்னு இல்லை, கடவுளுமாய் இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு விதமான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்துள்ளார். அது மாத்திரமல்லாமல் திருவிவிலியம், அதாவது பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிள் திருவிவிலியத்தில் எப்படி இருக்குன்னா, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த கடவுளாயும் இருந்தது அப்படிங்கிற இடத்துல ஸ்டார் மாதிரி கொடுத்து கீழே அடிக்குறிப்பு, அதாவது ஃபுட் நோட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது எனவும் மொழிபெயர்க்கலாம். பார்த்தீங்களா? அதாவது நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா, வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் யெகோவா தேவனும் ஒருவர் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது எனவும் மொழிபெயர்க்கலாம். பார்த்தீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய யெகோவா தேவன் வேறு, அவருடைய நாமம் யெகோவா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள், எ நியூ டிரான்ஸ்லேஷன் பை ஜேம்ஸ் மொஃபெக்ட் அப்படிங்கிற பைபிளில் எப்படி இருக்குன்னா, தி லோகாஸ் வாஸ் டிவைன். அந்த மூன்றாவது வாக்கியம் எப்படி இருக்குன்னா, தி லோகாஸ் வாஸ் டிவைன். டிவைன் என்ன?
டிவைன்னா தெய்வீக நிலைமை. பிதாவாகிய யெகோவா தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனாக பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லுவதனால் அவர் எப்படி அப்படின்னா ஒரு டிவைன், ஒரு தெய்வீக நிலைமையில் இருக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த தேவனாய் இருந்தது அப்படின்னு இருக்கும் இல்லையா, இப்போ இந்த தேவன் அப்படின்னு தமிழில் தேவன் கடவுள் அப்படின்னு காணப்படுகிறது தமிழ் பைபிளில். அதை இங்கிலீஷில் காட் அல்லது LORD லார்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த தேவன் என்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான வார்த்தை, பொதுவான நேம், காமன் வேர்டு. எப்படி அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுக்கும் தேவன் என்று தமிழ் பைபிளில் காணப்படுகிறது, மொழிபெயர்த்திருக்காங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. தேவன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏசாயா அதிகாரம் 9 வசனம் 6 இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக ஒரு 5 நாமங்கள், அதில் ஒரு நாமம் மைட்டி காட், வல்லமை உள்ள தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒரு மேலான நிலைமையில் இருக்கிறார், ஒரு வல்லமை உள்ள நிலைமையில். அது மாத்திரமல்லாமல் 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய மனதையும் குருடாக்கினான் என்று வாசிக்கிறோம். அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று நம்முடைய வேதம் யாரை சொல்லுது அப்படின்னா சாத்தானை சொல்லுது. அப்போ தேவன் என்கின்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க, கிறிஸ்துவுக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க, சாத்தானுக்கும் தேவன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில். அது மாத்திரமல்லாமல் வேதத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள், தேவர்கள்னு தமிழில் இருக்கும், ஆங்கிலத்தில் GODS அப்படின்னு இருக்கும். அப்போ வேதத்தை படிக்கிறனால நம்மையும் வேதம் எப்படி சொல்லுதுன்னா தேவன், காட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அது மாத்திரமல்லாமல் கடைசியாக ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 13, பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 19 சிலருக்கு வைரே தேவன், பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், சிலருக்கு வைரே தேவன். அப்போ இந்த தேவன் என்கின்ற வார்த்தை, இந்த பெயர், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வல்லமை இல்லை, ஒரு மேலான நிலைமையில் உள்ளவங்களை தேவன் என்று வேதம் சொல்லுது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேவன் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறனால வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவும் யெகோவா தேவனும் ஒருவர் என்று வேதம் சொல்லவில்லை. தேவன் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. அது மாத்திரமல்லாமல் இப்போ நம்ம பார்த்த ஒரு சில வசனங்களில் நம்ம வாசிக்க கேட்போம். இப்போ பிதாவாகிய தேவனுக்கு தேவன் என்கின்ற வார்த்தை நம்முடைய வேதத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது, இயேசு கிறிஸ்துவுக்கும் எழுதப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சாத்தானை நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. சாத்தானும் ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுது. வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று நம்முடைய வேதம் யாரை சொல்லுது? சாத்தானா. அப்போ சாத்தான் வந்து தேவன், கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ தேவன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வல்லமை பொருந்திய நிலைமையில் உள்ளவங்களை தேவன் என்று நம்முடைய வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்லாமல் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வசனத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா வேத வசனத்தை படிக்கிறனால நாமும் யார் அப்படின்னா பாருங்கள், சங்கீதம் அதிகாரம் 82 வசனம் 6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, நீங்கள் தேவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா GODS, காட்ஸ்ன்னு இருக்கும். அநேகரை குறித்து சொல்லும் பொழுது தேவர்கள், அப்போ ஒருவரை குறித்து சொல்லும் பொழுது தேவன். அப்படின்னா நம்ம கடவுளா? பாருங்கள், இதே வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. யோவான் அதிகாரம் 10 வசனம் 35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. பார்த்தீங்களா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள், ஆங்கிலத்தில் GODS அப்படின்னு இருக்கும். அப்போ வேதத்தை படிக்கிறனால நாம் அனைவரும், கிறிஸ்தவர்களாகிய அனைவரும் தேவர்கள் என்று வேதம் சொல்லுது.
ஆங்கிலத்தில் GODS. அநேகரை குறித்து சொல்லும்போது தேவர்கள், ஒருவரை குறித்து சொல்லும்பொழுது தேவன். அப்படின்னா நம்ம கடவுளா? அப்போ இந்த தேவன் என்கின்ற வார்த்தையை ஒரு பொதுவான வார்த்தை. கடைசியாக பிலிப்பியர் அதிகாரம் 3:19 வாசிக்க கேட்போம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. பார்த்தீங்களா? அப்போ அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை என்று வேதம் நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறனால இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன், யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லவில்லை. தேவன் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இப்போ தேவன், கடவுள் இதெல்லாம் தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் காட் அல்லது லார்டு. இதே கிரேக்க மொழியில் இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தை பெயர் எப்படி இருக்குது அப்படின்னா தியோஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தையே ஒரு பொதுவான வார்த்தை. எப்படி அப்படின்னா, தியோஸ் என்கின்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் காணப்படுகிறது. பிதாவாகிய யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கும் தியோஸ் என்கின்ற வார்த்தை வழங்கப்பட்டுள்ளது, மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி 2 கொரிந்தியர் அதிகாரம் 4:4 நம்ம வாசிச்சோம் இல்லையா? பிரபஞ்சத்தின் தேவன் யார்? சாத்தான். சாத்தானுக்கும் இந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழி வேதாகமத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் வேதத்தை படிக்கிறனால நம்மையும் தேவர்கள் என்று சொல்லுது இல்லையா? இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நம்ம கிரேக்க மொழி இன்டர்லீனியர் பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியோஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை, பொதுவான நேம், காமன் வேர்டு. கடைசியாக பிலிப்பியர் அதிகாரம் 3:19 வாச்சோம் இல்லையா? சிலருக்கு வைரே தேவன். அந்த இடத்துலையும் நீங்கள் கிரேக்க மொழி வேதாகமத்தில் எந்த வார்த்தை, எந்த பெயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தியோஸ். அப்போ தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை, காமன் வேர்டு. இந்த வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் காட் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க, தமிழில் தேவன் என்று மொழிபெயர்த்தாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறனால என்ன பண்ணிடுறாங்க? பெரிய பெரிய போதர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிதாவாகிய யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று தவறான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த தேவன், காட், தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு மகா பெரிய சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு காமன் வேர்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் கிரேக்க மொழி வேதாகமத்தில் தியோன் என்று என்கின்ற வார்த்தை பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் காணப்படுகிறது. பாருங்கள், தி RSV இன்டர்லீனியர் கிரீக் இங்கிலீஷ் நியூ டெஸ்டமெண்ட். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் வாச்சோம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இந்த தேவன் அப்படி தேவனாக இருந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல தியோஸ் என்கின்ற வார்த்தை காணப்படும். ஆனால் பிதாவாகிய யெகோவா தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த தியோன் என்கின்ற வார்த்தை பெயர் காணப்படுகிறது மூல பாஷையான கிரேக்க மொழி வேதாகமங்களில். அப்போ இப்படிப்பட்ட வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது பிதாவாகிய யெகோவா தேவன் தான் கடவுள், அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. பிதாவாகிய யெகோவா தேவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு, நேரடி சிருஷ்டிப்பு. அப்போ பிதாவாகிய யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை முதலில் படைக்கிறார். பிறகு இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய யெகோவா தேவன் படைக்கிறார். இது ஒரு மகத்தான சத்தியம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, தியோன் என்கின்ற அந்த பெயர், அந்த வார்த்தை பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. வேறு யாருக்கும் இந்த பெயர், இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை கிரேக்க மொழி வேதாகமங்களில். அப்போ இப்படிப்பட்ட வித்தியாசத்தை பார்க்கும்போது பிதாவாகிய யெகோவா தேவன் தான் கடவுள் என்பதை வேதம் மிக உறுதியாக, மிக ஆதாரபூர்வமாக தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்துகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்லாமல் கடைசியாக பாருங்கள், புதிய உலக மொழிபெயர்ப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பைபிளில் அந்த 3வது வாக்கியம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா, அந்த வார்த்தை தெய்வீக தன்மை உள்ளவராய், அந்த வார்த்தை தெய்வீக தன்மை உள்ளவராக
இருந்தார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம்னால அவர் ஒரு தெய்வீக தன்மையில், தெய்வீக நிலைமையில், மேலான நிலைமையில், ஒரு வல்லமை உள்ள நிலைமையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுதே தவிர இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன், யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று இந்த வேத வசனம் சொல்லவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த தியோன் என்கின்ற வார்த்தை, அந்த பெயர் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, தியோன் என்கின்ற வார்த்தை, அந்த பெயர் பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது கிரேக்க மொழி வேதாகமங்களில். ஆனால் தியோஸ் என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. பிதாவாகிய தேவனுக்கும் தியோஸ் என்கின்ற வார்த்தை காணப்படுகிறது. பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தியோஸ் என்கின்ற வார்த்தை காணப்படுகிறது, மொழிபெயர்த்திருக்காங்க. சாத்தானுக்கும் தியோஸ் என்கின்ற வார்த்தை காணப்படுகிறது. வேதத்தை படிக்கிறனால நம்மையும் தியோஸ் என்று வேதம் சொல்லுது. கடைசியாக சிலருக்கு வைரே தேவன், அங்கேயும் தியோஸ் என்கின்ற வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் தியோன் என்கின்ற வார்த்தை யெகோவா தேவனுக்கு மட்டுமே காணப்படுகிறது கிரேக்க மொழி வேதாகமங்களில். இப்படிப்பட்ட வித்தியாசத்தை அன்பான சகோதர சகோதரியை நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய யெகோவா தேவன் மட்டும்தான் கடவுள் என்று இந்த வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள, இரக்கமுள்ள, கிருபையுள்ள பிதாவாகிய யெகோவா தேவனை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக பேர் இப்படிப்பட்ட மகத்தான சத்தியங்களை தெரிந்து கொள்ளாதபடி பிதாவாகிய யெகோவா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று அநேகர் தவறாக விசுவாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5, 6, 7. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பார்த்தீங்களா, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை அப்படின்னா எந்த அறிவு? வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்கள், அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும், ஆங்கிலத்தில் மெனி காட்ஸ், மெனி லார்ட்ஸ், அநேக கர்த்தாக்கள், அநேக தேவர்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு. அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் வேத வசனத்தின் மூலமாக. இன்றைக்கு அநேக பேர் இப்படிப்பட்ட சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதபடி, ஆராய்ந்து பார்க்காதபடி பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, பிதாவாகிய யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் என்று தவறாக விசுவாசிக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்கள், அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவருடைய நாமம் யாவே, யெகோவா என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. பிதாவாகிய தேவன் கடவுள் என்று வேதம் எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிலே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, வார்த்தை என்பது யார்? நீங்கள் தான் சொல்லணும், இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார். எந்த தேவன்? பிதாவாகிய யெகோவா தேவனிடத்தில் இருந்தார். அதனால தான் அந்த யோவான் அதிகாரம் 1:2 வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர்னா யார்? இயேசு கிறிஸ்து ஆதியிலே யெகோவா தேவனோடு இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக, உறுதியாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யெகோவா தேவனை நாம் கடவுள் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதமும் அப்படி தான் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும், இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.